வணக்கம். விவேக் ரெஸ்டாரண்ட் கன்சல்டிங்லேருந்து விவேக் பேசுகிறேன். எதுக்கு ஒரு ஃபுட் பிஸ்னஸுக்கு மென்டார் வேணும்னு நினைக்கிறீங்க? ஸ்போர்ட்ஸ்க்கு எப்படி ஒரு கோச் வேணுமோ அதே போல் ஃபுட் பிஸ்னஸ்க்கு ஒரு மென்டார் வேணும். மென்டார் ஒர்க் என்னன்னு பார்க்கலாமா? ஸ்பாட் அனலைசிங்கிறது தான் ஃபுட் பிஸ்னஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு பில்டிங்க்கு பேஸ்மெண்ட் எவ்வளோ முக்கியமோ அதுபோல் ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்புக்கு ஸ்பாட் அனலைஸ் ரொம்ப முக்கியம். ரெஸ்டாரண்ட் இல்லாட்டி கஃபே வைக்க இந்த இடம் செட் ஆகுமா செட் ஆகாதாங்கிறது, அதோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன பற்றி அனலைஸ் பண்ணுறதா ஸ்பாட் அனலைஸ். அடுத்த R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த ஸ்டெப்ஸில் நிறைய கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். என்னென்ன கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? நம்மளோட காம்படிட்டர் யாரு, அவங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன, அவங்க மெனுவை எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஃபுட் குவாலிட்டி எப்படி தர்றாங்க, எவ்வளவு குவான்டிட்டி தராங்க, ஃபுட் ப்ரைஸிங்கை எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் இப்படி அனலைஸ் பண்ணுறது தான் R&D. ஒரு ரெஸ்டாரண்ட் கஃபேக்கு லொக்கேஷனுக்கு அப்புறம் முக்கியமானது என்னன்னா மெனு பிளானிங் தான். நம்ம ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஏரியாவில் கஸ்டமர் என்ன மாதிரியான மெனுவை விரும்புகிறாங்கன்னு, அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இதைத்தான் நம்ம R&D ஸ்பாட் அனலைஸில் ரிசர்ச் பண்ணுறோம். கஸ்டமர் விரும்புகிற ஃபுட் மெனுவையை வந்துட்டு மாடிஃபை பண்ணி சிக்னேச்சர் டிஷ்ஷாக மாற்றி தர்றது மூலியமா சேல்ஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் கிச்சன் எக்யூப்மெண்ட் அண்ட் பிளான். இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸ். கஸ்டமருக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை விட கிச்சன் பிளானுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கும். கிச்சன் செட்டப்பை ப்ராப்பராக பண்ணலைன்னா கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ண முடியாது. எந்தெந்த இடத்துல வாட்டர் கனெக்ஷன் வரணும், எந்த இடத்துல வெண்டிலேஷன் வரணும், எந்த இடத்துல லைட்ஸ் வரணும், எந்த இடத்துல சுவிட்சஸ் வரணுங்கிறத ப்ராப்பராக பிளான் பண்ணணும். அப்படி பண்ணாதான் அவுட்புட் நல்லா வரும். நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பிளான்ஸ். என்னதான் ஃபுட் டேஸ்டாகவும் குவாலிட்டியாக கொடுத்தாலும் ஷாப்போட அட்மாஸ்பியர் தான் கஸ்டமரை வர வைக்கும். எப்படி ஒரு அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோயிலோ ஆஃபீஸோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகும்போது ட்ரெஸ்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறோமோ அது மாதிரி ரெஸ்டாரண்டோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அந்த லொக்கேஷனில் இருக்கிற மக்களோட கனெக்ட் பண்ணுறதா இருக்கணும். அப்போ தான் நிறைய கஸ்டமர் நம்ம பிளேஸுக்கு விசிட் பண்ணுவாங்க. ரெண்டாவது டாபிக் ஸ்டாஃப் ஹையரிங். நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற மெனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாஃபை செலக்ட் பண்ணணும். அடுத்த மூணாவது டாபிக் ஃபுட் ட்ரையல் அண்ட் ட்ரைனிங். என்னதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற செஃப் ஸ்டாஃபை நம்ம ஹையர் பண்ணி இருந்தாலும் நம்ம ஃபுட் மெனுவில் உள்ள டிஷ்ஷஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள குக் பண்ண சொல்லி பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னங்கிறத பார்த்து சரி பண்ணுறது, அதுதான் மென்டாரோட வேலை. அதுக்கப்புறமா அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸ்டாண்டர்ட் ரெசிபி அண்ட் SOP. ஃபுட் ரெசிபினாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. அதை டேஸ்ட் மாறாமல் ஒரே குவாலிட்டியில் ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுறது தான் ஸ்டாண்டர்ட் ரெசிபி. ஒரு ஃபுட் ஐட்டமில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறோம், எவ்வளோ ஆட் பண்ணணும், அதில் எவ்வளோ போர்ஷன் எடுக்கலாம், எவ்வளோ நேரம் குக் பண்ணணும்னு பிளான் பண்ணுறது தான் ஸ்டாண்டர்ட் ரெசிபி. அடுத்து SOP டாபிக் பார்க்கலாம். ஹோட்டலில் என்னென்ன ஆப்ரேஷன் ஒரு நடக்கணும் பிளான் பண்ணுறது தான் SOP. கிச்சனில் எந்த பொருளை எங்கெங்கே எப்படி ஸ்டோர் பண்ணணும், FIFO மெத்தட்னு SOPக்குள்ள நிறையா ப்ராசஸ் இருக்குது. கஸ்டமர் ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு ஐட்டம்ஸை கொடுத்து அவங்க வெளியே போகிற வரைக்கும் பண்ணுற சர்வீஸ் தான் SOP. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபுட் காஸ்டிங். நம்ம பண்ணுற ஃபுட் ஐட்டமோட நம்ம ப்ராஃபிட்டாக ஒர்க் பண்ணுறது தான் ஃபுட் காஸ்டிங். நம்ம யூஸ் பண்ணுற கிராசரி, ரெண்ட்டு, EB, வாட்டர், ஸ்டாஃப், நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற எல்லா அமௌண்ட்டையும் சேர்த்து ஃபுட்டில் ப்ரைஸ், ஃபுட் மெனுவில் ப்ரைஸ் கோட் பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிராண்டிங். நம்ம ஹோட்டல் இல்லாட்டி கஃபே பிஸ்னஸை கஸ்டமர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது தான் மார்க்கெட்டிங். இப்போல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதுக்கு நல்லா யூஸ் ஆகுது. நம்ம ஈஸியாக நிறைய கஸ்டமரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த 10 டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக விவேக் ரெஸ்டாரண்ட் கன்சல்டிங்கை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்குறேன். மறக்காமல் விவேக் ரெஸ்டாரண்ட் கன்சல்டிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.